ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் சீரீஸ்னா டாக்டர் ஸ்டோன் சீசன் 4 எபிசோட் 18 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் டைமண்டை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி சில சயின்ஸ்க்கான விஷயங்கள் எல்லாமே வரும். என்னால் அதை முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரிஜினல் அனிமே பாருங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் ஃபியூச்சர் சீசன் 4 எபிசோட் 18. பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ் இருக்கிற இடத்த நோக்கி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. வைமன் நம்ம எல்லாரையும் கல்லாக்குறதா இருந்தா அப்ப இன்னும் நிறைய மெடியோஸ் அனுப்பியிருப்பானு குஹாக்கோ பேசிட்டு வரும்போது ஸ்வீக்கா ஒரு பெட்ரிஃபிகேஷன் டிவைஸை கண்டுபிடிக்கிறா. லக்கில் கண்டுபிடிச்சிட்டேன்னு குரோம் சொன்னா அது ஒன்றும் லக்கில் அப்படின்னு சென்கோ சொல்றா. எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா மிகப்பெரிய கோவியல் சைஸ்ல அந்த பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ் எல்லாமே கிடக்குது. சென்கோ போயிட்டு அதை எடுத்து 1 மீட்டர் 3 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ தள்ளி தூக்கி போட்டுதான். அப்படி இருந்துமே எதுவுமே ஆக்டிவேட் ஆகல. ஒருவேளை நான் பெட்ரிஃபிகேஷன் ஆனா ரிவைவல் ஃப்ளோ எடுத்து எனக்கு காப்பாதுங்க அப்படின்னு சொல்லி இப்போ டைஜோ அந்த குவியலுக்குள்ள போயிட்டு 1 மீட்டர் 1 செகண்ட் அப்படின்னு மொத்தமா கத்துறான். எல்லா பக்கமும் அவன் தாவி தாவி கத்திட்டு இருக்கான். பார்க்க ஃபன்னா இருக்கு, நம்மளும் பண்ணலாமா அப்படின்னு குஹாக்கு பாக்குறா. இங்க இருக்கிற எல்லா பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ்லயும் பேட்டரி இல்ல அப்படிங்கறத சென்கோ புரிஞ்சுக்கிறான். பார்க்கவே எவ்வளவு எலகண்டா இருக்கு. ஸ்பேஸ்ல இருந்து இதை மொத்தத்தையும் அவங்க போட்டிருப்பாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்தா எல்லாரும் கல்லா மாறி இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஜெனோ பாக்குறான். இத்தனை பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ்க்கு முன்னாடி கண்டிப்பா எந்த ஹியூமனும் பொழைச்சிருக்க மாட்டான் நம்ம ஹீரோ சொல்றான். டாக்டர் ஜெனோ பேசிக்கிட்டே அப்படியே பாக்கெட்குள்ள பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ் வச்சா தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா கென்னு நோட்டீஸ் பண்ணிருந்தான். இந்த மாதிரி மென்டலிஸ்ட் கிட்ட எல்லாம் உங்களோட ட்ரிக்ஸ் வேலை செய்யாதுன்னு கென்னு சொல்றோம். அதை போடுங்க பார்த்தா வேணா விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பேட்டரி இல்ல, சோ எல்லாரும் அதில் இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு பிரயோஜனமா தான் இருக்கும். இவ்வளோ டிவைஸ் இருக்கிறதுனால இதை உடச்சு வாட்ச் மெக்கானிக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு சென்கோ சொல்றான். அவனோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அந்த பெட்ரிஃபிகேஷன் டிவைஸை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை இவங்க உடச்சு அங்க இருக்கிற வாட்ச் மெக்கானிக் ஜோயலுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு ரியோஸ்பியோ யோசிக்கிறான். ஏன்னா இவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இங்க நிறைய அந்த பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ் கிடக்குது. இப்படி ஒரு பக்கம் சென்கோ டீம் இருந்தா இன்னொரு பக்கம் ஸ்டான்லி டீமை காமிக்கிறாங்க. மாட்சுகாசி நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஜீன்ரோ கேட்கறான். அந்த சயின்ஸ் டீம் இந்த பக்கமா தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சவுத் ஆப்பிரிக்காவை சுத்தி போய்கிட்டு இருக்காங்க. என்ன இவங்க மொத்த சவுத் அமெரிக்காவையும் சுத்தி போறதுக்கு தான் ரொம்பவே டைம் எடுக்கும். அதுக்குள்ள அந்த பசங்க வேற ஏதாச்சும் பக்கம் போட்டை சரி செஞ்சு போயிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி இவங்க பயப்படுறாங்க. இப்ப என்னோட அந்த ரேடார் கண்ல இருந்து அவன் எஸ்கேப் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ரேடார் ஆபரேட்டர் சொல்றான். எல்லா டிவைஸையும் நோண்டி பார்க்க எனக்கும் ஆசைதான். ஷிப்பை பில்ட் பண்ண அப்புறம் நானும் அதை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி ரியோஸ்பியான் மத்தவங்க எல்லாம் சேர்ந்து ஷிப்பை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷிப்ல ஏன் எல்லாம் பாயிண்டி எட்ஜஸா இருக்கு அப்படின்னு சொல்லி கென்னும் மத்தவங்களும் பாக்குறாங்க. ஆக்சுவலி சென்கோ இந்த டிசைனை மேக் பண்ணதுக்கு காரணமே அந்த சோனார் ஆபரேட்டர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான். நம்ம ஹீரோ மேக் பண்ணியிருக்கிறது ஒரு ஸ்டெல்தி ஷிப். அந்த ரேடார்ல இருந்து சிக்னல் பாஸ் ஆகும்போது எதுலயாச்சும் பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் போனாதான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். பட் இப்படி பாயிண்டியா வச்சிருந்தா அது சிக்னலை பிரிச்சு விட்டுரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த டிசைனை இவங்க மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா பாயிண்டியா ஆப்ஜெக்ட்ஸை ரேடாரால கண்டுபிடிக்க முடியாதான்னு குரோம் கேட்கறான். ஆமா அப்படிங்கிற மாதிரி சென்கோவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ரப்பரை வச்சு நம்ம இதை கவர் பண்ணா இன்னும் பக்காவா இருக்கும் அப்படின்னு சென்கோ சொல்றான். சோனார் ஆபரேட்டரா நான் இதுல ட்ரையல் அண்ட் எரரை பண்ணோம்னா நம்ம பக்காவான ஸ்டெல்தி ஷிப்பை மேக் பண்ணலாம் அப்படின்னு ஓகே சொல்லவும் நாசா சயின்டிஸ்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நம்ம ஹீரோ பார்த்தா நான் இதுல ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஜனோ சொல்லியிருந்தான். ஒரு வழியா இவங்க ஒரு ஸ்டெல்தி ஷிப்பை மேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது பாயிண்டியா பாக்குறதுக்கே வேற லெவல்ல சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி ஸ்வீகான்னு குரோமை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா. இங்க நம்ம ஹீரோவும் ஓகேவா அவங்க வச்சிருக்கிற ரேடார்ல அது டிடெக்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. கிரியேட் பண்ண போட்டு கொஞ்சம் தான் ஸ்டெல்தியா மாறி இருக்கு. கண்டிப்பா அந்த ஆபரேட்டர் கண்டுபிடிச்சிருவான்னு ஓகே சொல்றான். ஐ மீன் மாடர்ன் டெக்னாலஜிலேயே அது எவ்வளவு ஈஸியில பாசிபிள் கிடையாதுன்னு சென்கோ சொல்றான். அப்போ உங்க காலத்துல எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ண முடியும்னா அந்த மெடியோசா இவ்வளவு விழுந்தது நீங்க ஏன் டிடெக்ட் அப்படின்னு குரோம் கேட்கும்போது தான் சென்கோ ஜனோ ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. அசாவோட அப்சர்வேட்டரி வானத்துல இருந்து ஏதாச்சும் வந்தா கண்டிப்பா டிடெக்ட் பண்ணிருக்கணுமே யோசிக்கும் போது தான் இதோட ஷேப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி ஓகே அந்த மெடியோசாவை வந்து ரேடார் வச்சு செக் பண்ணி பார்த்தா எந்த ஒரு சிக்னலுமே அதுல டிடெக்ட் ஆகல. சோ ரேடாரால டிடெக்ட் பண்ண முடியல. இதனாலதான் வைமன் ஈஸியா இதை பூமிக்கு அனுப்பியிருக்கான். இதோட அந்த வித்தியாசமான ஷேப் தான் இதுக்கு காரணம் போது மொத்த போட்டையுமே இவங்க மெடியோசா வச்சே கவர் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஈவன் 21st செஞ்சுரியில கூட இந்த அளவுக்கு ஒரு ஸ்டெல்த்தியான ஷிப் இருந்திருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. ஈவன் ஜெனோ கூட இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறான். மொத்த ஷிப்பையும் நம்ம மெடியோசா வச்சு கவர் பண்ணுவோம்னு எதிர்பார்க்கல நோக்கியோ சொல்றான். நிறைய மெடியோசாவை நம்ம கொண்டு போகணும்னு நினைச்சோம். இது நமக்கு எஃபிஷியன்டாவோ இருக்குல்ல அப்படின்னு குரோம் சொல்றான். சோ இப்போ இவங்க கிட்ட நிறைய பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ் சாம்பிள்ஸ் இருக்கு. அதோட ஆளுங்க வரும்போது ஓகேயோட ஆரோ வச்சு ஈஸியா அவங்களை கல்லாக்கிட்டா வெற்றி நமக்கு தான். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ் ஒர்க் ஆக வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ்ல ஜெனோக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவனும் இதுல ரிசர்ச் பண்ண ஹெல்ப் பண்றான்னு ஒத்துக்கிறான். நான் இதுல எதையாச்சும் புதுசா கண்டுபிடிச்சா உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஜெனோ சொல்லவும் பட் நான் அப்படி இல்ல, என் ரிசர்ச் மொத்தத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். அப்பதான் நம்ம ரிசர்ச் குயிக்கா முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா டிவைஸ்குள்ளயுமே ஜோயல் சொன்ன மாதிரியே ஒரு டைமண்ட் மாதிரி ஒன்னு இருக்கு. ஜோயலோட அனாலிசிஸ் இல்லாம கண்டிப்பா நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இந்த டைமண்டுக்குன்னு ஏதாச்சும் குறிப்பிட்ட ஷேப் டென்ட் ஏதாச்சும் இருக்கா, எதனால இது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்டரியா இருக்கக்கூடிய அந்த டைமண்ட் எல்லாமே ஒரே ஷேப்ல தான் இருக்கு. பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல. பட் எல்லா டைமண்டும் பிளாக் கலர்ல இருக்கு. அதுல ஒரே ஒண்ணு மட்டும் லைட் கலர்ல இருக்கும். அப்படின்னா இந்த பேட்டரி புதுசுன்னு நினைக்கிறேன். இது இன்னும் யூஸ் ஆகல அப்படின்னு சொல்லி குரோம் ஒன்னு கண்டுபிடிக்கிறான். பிளாக் கலர் ஆகாத டைமண்ட் இருக்கக்கூடிய அந்த பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ் இப்போ இவங்க தேடிட்டு இருக்காங்க. சோ அதோட பேட்டரி நல்லா தான் இருக்கு. பட் ஆனாலுமே அது வந்து யூஸ் ஆக மாட்டேங்குது. எதனாலன்னு செக் பண்ணி பார்த்தா அந்த பேட்டரியில ஒரு சின்ன கிராக் இருக்கு
அப்படின்னு சொல்லி செனோ கண்டுபிடிச்சு சொல்றான். நீங்க ஏதாச்சும் கண்டுபிடிச்சா சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கன்னு ஜெங்கோ கேட்கவும், நான் சொல்லனாலும் நீ அதை நோட்டீஸ் பண்ணிருப்ப அப்படின்னு செனோ சொல்றான். அந்த டைமண்ட்ஸ்ல கிராக் இருக்கு, இல்ல ஏதாச்சும் சின்னதா டேமேஜ் இருக்கு, அதனாலதான் அதுங்க எல்லாமே ஒர்க் ஆகாத ஒரு ஃபெயிலியர் பீஸா விழுந்திருக்கு. இவங்க மட்டும் புதுசா அதே ஷேப்ல ஒரு டைமண்ட் ரெடி பண்ணி அதுக்குள்ள வச்சா கண்டிப்பா அது ஒர்க் ஆகும் அப்படின்னு ஜெங்கோ ரோடு மேப் போட்டா, என்னது டைமண்ட் செய்யணுமா, டைமண்ட் செய்ய தெரிஞ்சா இந்நேரம் நம்ம ரிச்சா இருக்கலாமே அப்படின்னு அந்த போலீஸ் சொல்றான். மேபி செங்கோ எதனாலும் சாதிச்சு காட்டுவான், டைமண்ட் மேக் பண்ணி நான் ரிச் ஆயிரலாமா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் யோசிக்கிறான். ஜோயல் அதை கரெக்டான ஷேப்புக்கு கொண்டு வரதை பாத்துக்கிடுவான். நீங்க டைமண்ட் மேக் பண்ணுங்க அப்படின்னு செங்கோ சொல்லவும், செங்கோ ஓரளவுக்கு நாங்க திறமை கிடையாது, எங்களால எப்படி மேக் பண்ண முடியும்னு அந்த ரிப்போர்ட்டர் கேட்கிறா. சயின்ஸ்ங்கிறது ஒன்றும் எனக்கே சொந்தமானது கிடையாது, கரெக்டான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா யாருனாலையும் அதை மேக் பண்ண முடியும், அதுதான் சயின்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி இப்போ டைமண்ட் மேக் பண்ணும் என்னெல்லாம் தேவை அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. டாக்டர் செனோட ரூம்ல இருந்த ஆல்கஹால் அதை ஹீட் பண்றதுக்கு தேவையான அதிகமான ஹீட், அதுக்கு நமக்கு டங்ஸ்டன் தேவை அப்படின்னு யூசிரியா சொல்லவும், அந்த அல்டிமேட் ஹீட் ரெசிஸ்டன்ட் லைட்டுக்காக மேக் பண்ணுமே அதுவா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கு. ஆல்கஹாலை ஹாட் வாட்டர்ல வச்சு அதோட வேப்பர் கூட சூப்பர் ஹீட்டை ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஆத்மா கனெக்ஷன் கொடுக்கவும் மொத்தமா அந்த இடம் வெடிச்சிருது. என்னத்தை தப்பா பண்ணோம், ஏன் வெடிச்சது, பேசாம அந்த ப்ரோடியை இதுல மாட்டி விட்டுலாமா, வெடிச்சாலும் அவன் அடி வாங்கிப்பான் அப்படின்னு போலீஸ் சொன்னா, இல்ல எதிர்க்கு நம்ம இதை பண்றோம் அப்படிங்கறதே தெரியக்கூடாது, இதை நம்ம டாப் சீக்ரெட்டா பண்ணணும் அப்படின்னு நிக்கி சொல்றா. எதனால இது வெடிச்சது, ஒருவேளை உள்ள காத்து இருந்ததுனாலயோ அப்படின்னு சொல்லி இப்ப காத்த உள்ள இருந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்ப ஒரு வழியா உள்ள இருக்கிற காத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்ப எலக்ட்ரிசிட்டியை கொடுத்து ஹீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. இந்த தடவை அது வெடிக்கல. இது உண்மையிலேயே ஒர்க் ஆகுதா, 1 மணி நேரம் ஆயிடுச்சு, எந்த ஒரு மாற்றமும் வந்த மாதிரி தெரியலையா அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் அதிக பவரை கொடுப்போம், அதிக பேட்டரி ஆட் பண்ணா டங்ஸ்டனே பிஞ்சிருது. அடுத்து இவங்க ட்ரை பண்ணா அதுல கரண்டே வர மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த கனெக்ஷன் ஒன்னா ஸ்டக்கா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிரியா சொல்றா. ஸோ திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை ப்ராப்பரா பண்ணி பாக்குறாங்க. ஒரு வழியா இந்த தடவை திரும்பவும் அதுல கரண்ட் கனெக்ஷன் வருது. ரொம்ப நேரத்துக்கு அதை ஹீட் பண்ணி கடைசியில ஒரு வழியா அடுத்த நாள் காலையில அதை எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ள ரொம்ப குட்டியான துகள்களா ஏதோ ஸ்பார்க்கிள் ஆகுது. இதுதான் அந்த டைமண்டா அப்படின்னு சொல்லி ஒரு வழியா இவங்க டைமண்டை மேக் பண்ணிட்டாங்க. இது டைமண்டா அப்படின்னு ஜோயலும் அதை கன்ஃபார்ம் பண்றான். செங்கோ நீ ஆசைப்பட்டதை தயார் பண்ணியாச்சு அப்படின்னு மார்ஸ்கோலயே இவங்க வந்து டிரான்ஸ்மிட் பண்றாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ டைமண்ட் தான் பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ்க்கு பவர் சப்ளை கொடுக்குது. இவங்களே ஆர்டிஃபிஷியலா டைமண்டை மேக் பண்ணிட்டாங்களா, பட் அது பார்க்க ரொம்பவே குட்டியா இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நானும் இதே மாதிரி தான் இந்த எபிசோட பார்த்துட்டு அவசரப்பட்டேன். பட் கதையை கொஞ்சம் பொறுமையா பாருங்க, எல்லாத்தையுமே லாஜிக்கா தெளிவா கடைசியில எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இனிதான் கதை வேற லெவல்ல போகும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.